அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இனி நான் பார்க்க போகிறது என்னென்னா லட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான லட்டுங்க. செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு லட்டு தான் இது. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல, பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. சில பேருக்கு ஹார்ட் ஆயிரும், ஆனால் இது ஹார்டே ஆகாதுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வெல்லம் வச்சு தான் செஞ்சுருக்கோம். அதனால் ரொம்ப ஹெல்த்திங்க. ப்ரோட்டீன் அயன் தான் ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு லட்டு தான் இது. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேங்க. இது நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு மட்டும் மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துருக்கேங்க. அதை நம்ம சேர்க்க போகிறோம். நீங்கள் நிலக்கடலை எடுத்துக்கலாம், பாதாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இது சேர்க்கறனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது லைட்டாக செவக்க வறுக்கணும். இந்த டைமில் பச்சை பயிரை அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போது எப்படி அரைச்சிருக்கேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் கொரன்னு அரைச்சிருக்கேங்க. ரொம்ப கொரன்னு அரைக்கக்கூடாது, லைட்டாக கொரன்னு அரைக்கணும். அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக கொரன்னு இருக்குது. இந்த மாதிரி தான் அரைக்கணும். முந்திரி பருப்பும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்ச பருப்பு இதில் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பு சிம்மில் இருக்குங்க. இது நல்லா கலந்து விடலாம். எல்லாம் ஒன்று சேர கலந்துடணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நல்லா வறுக்கணுங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த நெய்யோட மணமும் இந்த பயிரோட மணமும் நல்லா வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா நம்ம முதல்ல இது வறுத்துருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கலரே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. வீடே நல்லா மணக்குங்க. இந்த நெய்யோட மணமும் இந்த பயிரோட மணமும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே பேன் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் எந்த கப் அளவுக்கு நம்ம பயிர் எடுத்தோமோ அதே கப்பில் வெல்லத்தை பொடி பண்ணதுக்கப்புறம் அளந்து எடுத்துருக்கேங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நிறைய பாத்திரமும் செலவாகாது. என்னை மாதிரி நிறைய பாத்திரம் கழுவ பிடிக்காதவங்க எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி கரெக்டாக இருக்குங்க. 2-3 பாத்திரத்திலே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வெல்லம் கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் வந்துருச்சு. ஒரு கம்பி பதம் நமக்கு வந்துருச்சுங்க. தெரியுதுங்களா? ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நான் வறுத்து வச்சுருந்தோம்ல பருப்பு, அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம வடிகட்டி இந்த வெல்லத்தை சேர்த்துடலாம். இப்போ வடிகட்டி நம்ம வெல்லத்தை சேர்த்துடலாங்க. சேர்த்தாச்சு. இப்போ இந்த வெல்லம் நல்லா சூடாக இருக்கும் இல்லையா, அதனால இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கேன். எல்லா இடத்துலையும் வெல்லம் இருக்குது. இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம லட்டு பிடிக்க வேணாம். நல்லா சூடாக இருக்கும் இல்லையா, கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இருக்கட்டும். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஆடினதுக்கப்புறம் கூட லட்டு பிடிக்கலாம். பிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லட்டு பிடிக்கிறதே. ரொம்ப ஆற விட்டிங்க அப்படின்னா லட்டு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் நம்ம லட்டு பிடிச்சாச்சு.
சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அவங்களும் பார்க்கட்டும். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.